நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் குளுவாய்ப்பட்டி கிராமத்தில் குவாரியை ஆக்கிரமித்து ஸ்வேதா கிருஷ்ணன் நிறுவனம் நடத்தி வரும் கல்குவாரி ஊரையே சின்னாபின்னமாக ஆக்கிய நிலையில் மீண்டும் புதிய கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் பெட்ரோல் டீசல் கேனுடன் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4 ஆண்டுகளாக பொறுத்து பார்த்த மக்கள் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் குவாரிக்குள் இறங்கி போராடினர். தண்ணி கலங்கி போவோம். நாங்க கூலி வேலை செஞ்சு பொழைக்கிறவங்க இந்த பாறை வந்து நோண்டிவிட்டு இந்த பாய் பாயலுவோ ஒரு கல் ஒரு வேலைக்கு போக முடியல. ஒரு பில்லு பூண்டு முளைக்க மாட்டேங்குது. ஆடு மாடெல்லாம் தண்ணி குடிக்குது, செத்து போயிடுது. நாங்க யதார்த்தமா வயலுக்கு போயிட்டு வந்து இந்த நான் வயலுக்கே போயிட்டு வந்தேன். எனக்கு பக்கத்துல விழுந்துச்சு கல்லு. எப்ப என்னப்பா இப்படி கல்லு வருது, என்னப்பா சொல்லாம வேட்டு அடிக்கிறீங்க, ஏமா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கம்மாங்கிறாங்க. நாங்க யாருக்க பிடிக்கிறோம், எங்கள்கிட்ட காசு பணம் இல்ல. இந்த பாறையை நோண்டி போட்டு இப்படி போயிட்டாக்க நாங்க யாருக்கிட்ட சொல்லுவோம்? நாங்க இல்லாதவங்க கவர்மெண்ட் வர மாட்டேங்குது. இது வரலன்னா நாங்க இந்த பெட்ரோலை ஊத்தி கொளுத்திக்குவோம். நாங்க கனிமவள கொள்ளைக்கு எதிராக நியூஸ் தமிழ் குரல் கொடுத்து வரும் நிலையில் ஒரு கிராமம் இருப்பதையே மறைத்து கல்குவாரி நடத்தி வருவதாக மக்கள் பெட்ரோல் கேனோடு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளுக்கோட்டை அருகே குளவாய்ப்பட்டி குக்கிராமம் உள்ளது. அந்த கிராமத்தின் குளத்துக்கு செல்லும் வாரியை ஸ்வேதா என்ற கிரஷர் நிறுவனம் கைப்பற்றி வைத்துக் கொண்டு 200 அடி ஆழத்திற்கு சட்டவிரோதமாக கற்களை வெட்டி எடுப்பதாக சொல்லப்படுகிறது. கற்களை வெட்டி எடுக்க அக்குவாரியை சுற்றியிருக்கும் மலையடிப்பட்டி, ஐயாப்பட்டி, வெள்ளப்பிள்ளையார்பட்டி, மேலப்பட்டி, ராசாப்பட்டி, செங்கலூர், விசலூர் உள்ளிட்ட பிற பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைந்து வறண்டு உள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த குவாரியில் பயன்படுத்தப்படும் வெடிமருந்துகளால் மாசு ஏற்பட்டு சிறுநீரக பிரச்சனை, சுவாச பிரச்சனை ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில்தான் இந்த குவாரிக்கு 100 மீட்டர் தூரத்தில் 6 ஏக்கரில் மற்றொரு கல்குவாரி அமைக்க அரசு அனுமதி வழங்கிய நிலையில் அது சம்பந்தமாக பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்க கீரனூர் காவல் நிலைய துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது மக்களிடம் கருத்து கேட்பதை விடுத்து குவாரி நிர்வாகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு போலீசார் அடாவடியாக நடந்து கொண்டதாக அந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பிரச்சனையை இழுத்தால் கைது செய்வோம் எனவும் மிரட்டி மக்களை அச்சுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனை கண்டித்து மக்கள் குவாரிக்கு பெட்ரோல் டீசல் கேனோடு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்பெல்லாம் அந்த வாரியில் அதிக அளவில் மீன் வகைகள் இருந்த நிலையில் தற்போது அந்த வாரியை சீரழித்து விட்டதாக குற்றம் சாட்டும் மக்கள் அந்த குவாரி நீரை குடித்தாலே கால்நடைகள் இறந்து விடுவதாக குமுறினர். இந்த குவாரியை மூடுவதற்கு 4 ஆண்டுகளாக வட்டாட்சியர் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் வரை மனுக்களை அளித்தும் போராட்டம் நடத்தியும் எந்த பலனும் இல்லை என அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அக்குவாரியில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் குளவாய்ப்பட்டி குக்கிராமம் உள்ளதை மறைத்து சட்டவிரோத குவாரியை நடத்தி வருவதாகவும் பகீர் கிளப்பினர். 6 மாசமா போராடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஏதோ சாத்திரமுக்கு வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க. ஆனா இன்ன வரைக்கும் இந்த குவாரிக்கு சரி பண்ணுறதுக்காக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட நிறுவனத்துக்கு இந்த குவாரிக்கு பக்கத்துல, அதாவது எங்க ஊர் இந்த 500 மீட்டருக்கு உள்ள இருக்கு. 2 கிலோமீட்டருக்கு உள்ள ஊரெல்லாம் இந்த குவாரி சுற்றுச்சூழல் அனுமதியில மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா எங்க ஊரை அதுல இருந்து மறைச்சிருக்காங்க. எங்க ஊர் 500 மீட்டர்ல இருக்கு சுற்றுச்சூழல் அனுமதியில. 500 மீட்டர்ல எங்க ஊரை மறைச்சு இந்த குவாரிக்கே அனுமதி கொடுத்திருக்காங்க. புதிய குவாரிக்கு, இந்த முறைகேடாக செயல்பட்ட குவாரிக்கு மறுபடியும் புதிய குவாரிக்கு எங்க ஊருக்கு பக்கத்திலே அனுமதி கொடுத்திருக்காங்க. எங்க ஊரை மறைச்சு எங்களோட நீர்நிலையில மதிச்சு, இங்க இருந்து எங்க நீர்நிலையில் 300 மீட்டருக்குள்ள இருக்கு. அந்த நீர்நிலையை மறைச்சு, ஸ்கூல் பிள்ளைங்க நடந்து போற ரோட்டை மறைச்சு, குளத்து வாரியை மறைச்சு, சட்டத்துக்கு விரோதமாக ஒரு விவசாய நிலத்துக்குள்ள எங்க ஒரு போஸ்ட் மரம் போச்சுன்னா நாங்க போய் முறையிட்டா இந்த அரசாங்கம் அந்த போஸ்ட் மரத்தை புடுங்கி இன்னொரு இடத்துல ஊனுவாங்களா? ஆனா தனியார் நிறுவனம் வாங்கி பணத்தை வாங்கி கொண்டு இவங்களுக்கு ஆதரவாக அந்த போஸ்ட் மரத்தை புடுங்கி எங்களுடைய விவசாய நிலத்துக்குள்ள எங்க எரிப்பை மீறி ஊனி வச்சிருக்காங்க. எந்த அறிவிப்புமின்றி தான் தோன்றித்தனமாக குவாரியில் வேட்டு வைப்பதால் அந்த வழியே செல்வோர் மீது கல் விழுந்து அடிபடும் நிலை ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. புதிதாக குவாரியை தொடங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கும் அரசு அதிகாரிகள் பழைய குவாரியை மூட பெர்மிட் கொடுக்கவில்லை என நிர்வாகம் கூறுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். கல் குவாரியை நோண்டிருக்காங்க. இதை விட்டுட்டு அங்கிட்டு பார்த்தோன்னா புதுசா ஒரு இடத்த நோண்ட போறாங்க. தேக்க போறதுக்கு நாங்க பெர்மிட் வாங்கிட்டோங்கிறாங்க.
இப்ப இந்த குவாரி என்ன செய்ய போறீங்க, மூட போறீங்களாம் கேட்கறப்ப இல்ல இது மூட முடியாது, அரசாங்கம் பர்மிட் கொடுக்கலாங்கிறாங்க. ஒரு அரசாங்கம் வந்து இந்த குவாரியை வந்து மூடுறதுக்கு பர்மிஷன் தரணுமா, மூடுறதுக்கு பர்மிஷன் செய்யணுமா, ஆனா பறிக்கிறதுக்கு மட்டும் எப்படி பர்மிஷன் தெரியுது? அங்க ஒரு 6 ஏக்கர் அந்த புதுசா நோட்டப்படுத்த போறப்ப காட்டுறோம் பாருங்க, அந்த இடத்துல வந்து ஒரு 6 ஏக்கர் சுற்றளவுல 12 போல் கவர்மெண்ட் இபி சம்பந்தமான 12 போல வந்து அங்கேயிருந்து பிடிங்கிருக்காங்க. அதை பிடுங்குறதுக்கு அரசாங்கம் இல்லாம எப்படி தனிநபர் வந்து பிடுங்க முடியும்? அந்த போல வந்து பார்த்தோன்னா அவுட்ல கொடுத்து நோண்டிருக்காங்க, அப்ப அவுட்ல போட்டு நட்டுருக்காங்க. அப்ப என்ன அதை பிடுங்க தானே போறாங்க. குவாரிக்கு அருகில் உள்ள விளைநிலங்களை குவாரி நிர்வாகம் மிரட்டி வாங்குவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இடத்தை கொடுக்க மறுத்தால் அந்த இடத்துக்கு அருகே உள்ள குவாரி பகுதியில் ஆழமாக தோண்டி நீர் ஊற்றை கெடுத்து தாங்களாகவே இடத்தை ஒப்படைக்கும்படி நடந்து கொள்வதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதேபோல் 100 ஏக்கரை அந்த நிர்வாகம் வளைத்து போட்டதாக மக்கள் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அரசு அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு நீர்நிலைகளை அந்த நிர்வாகம் கெடுத்து குட்டிச்சுவராக ஆக்கிவிட்டதாகவும் மக்கள் கூறுகின்றனர். இந்த தனி நபர் என்ன செய்யறாங்கன்னா, பக்கத்துல விவசாயத்தை கேட்கறாங்க, தர முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, நீ எப்படி தருவன்னு பாப்பாடிட்டு என்ன பாருங்க, இங்க இருந்து கிட்டத்தட்ட அந்த கிணத்தோட ஆழ மட்டத்தோட இதை அதிகமா பறிக்கிறாங்க. அதிகமா பறிக்கிறப்ப என்ன ஆகுது, இதோட ஊத்த அதிகமாகுது. இது ஊத்த அதிகமாகிறப்ப விவசாயம் என்ன பண்றாங்க, விவசாயம் பண்ண முடியல. என் இடத்த கொடுக்குறேன்னா அவன் தானே ஆட்டோமேட்டிக்கா முன் வரான். கிட்டத்தட்ட இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேல உங்களுக்கு சொந்தமாயிருச்சு. இதுதான் ஆரம்பம். இந்த ஆரம்பம் என்ன ஆகுனா மீண்டும் மீண்டும் தொடரப்படுங்கிற மாதிரி அங்க ஆரம்பிக்கிறாங்க. இயற்கை வளங்களை வாரி சுருட்டி கொண்டு செல்வத்தில் கொழிக்கும் கனிம வள கொள்ளையர்களுக்கு எதிராக அரசு எடுக்க போகும் நடவடிக்கை ஒன்றையே குளவாய்ப்பட்டி குக்கிராம மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.